ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2024 ரிலீஸ் ஆன மேக்பை அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாலிவுட் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஜெனரேஷனுக்கு இது ரொம்பவே வர்த்தான படமாக இருக்குது. அதுவும் மேரேஜ் பண்ண கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் லைன் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. கொஞ்சம் டிப்ரெஷனில் ஓவராக மூழ்கி இருக்கிற ஒரு பொண்ணு, அப்படிலாம் இருந்தாலும் தன்னோட கணவனோடையும் பிள்ளைங்களோடையும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறா. இந்த நேரம் பார்த்து ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க ரெண்டு பேருடையும் லைஃபுக்குள்ள வர, அவளோட கணவன் இந்த ஆக்ட்ரஸ் கூட அஜால் குஜால் எல்லாம் பண்ண, ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். கோவத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அமைதியா இருக்கவும் முடியாம அல்லோலப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு சாதாரண மனைவியோட சமநிலை தவறினா என்னாகும் அப்படிங்கிறது தான் இந்த கதையே. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பொண்ணை ஒரு படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக அந்த படத்தோட ஆடிஷனுக்கு வீடியோ அனுப்பணுமேன்னு சொல்லி அவங்களோட பொண்ணை உட்கார வச்சு நடிக்க சொல்லி வீடியோவும் எடுத்து அந்த படக்குழுவுக்கு அனுப்பி வைக்கிறா. அந்த படக்குழுவுக்கு வந்திருக்கிற வீடியோஸ்லயே இவங்களோட பொண்ணு தான் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி, உங்களோட பொண்ணு தான் நம்ம படத்துல நடிக்க போறாங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மெசேஜை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த படத்துல நடிக்க போற ஆக்ட்ரஸ் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு ஆக்ட்ரஸ் தான். இந்த ஆக்ட்ரஸோட குழந்தையா தான் ஒரு முக்கிய ரோல்ல நம்ம ஹீரோயினோட பொண்ணு நடிக்க போறா. இப்படி எல்லாமே பேசி முடிவானதுக்கு அப்புறம் இப்ப நாளை காலையில ஷூட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. இதுல நடிக்க போற ஆக்ட்ரஸ் வந்து அதுக்கு நாள் யாரு கூடயோ ஒண்ணு மண்ணா இருந்திருக்கா போல. அத ஒருத்தன் வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல பரப்பி விட்டுட்டான். இந்த வீடியோவை ஹீரோயின் கிட்ட காட்ட இவங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறது சுத்தமா இல்லல்ல. இதுவே அந்த வீடியோல அவனுங்களுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி இப்படி யாராவது இருந்தா வீடியோவை ட்ரெண்ட் ஆக்கி இருப்பானுங்களா? எங்க இருந்து இவனுங்கெல்லாம் உருப்பிட போறானுங்க. சரி, அதை விடு. நாளைக்கு நான் உன்கிட்ட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. அதாவது நம்ம ஹீரோயின் இப்ப வேலைக்கு போல, இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தாங்கல்ல, அப்ப இருந்த பாஸ் இவங்களை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த மீட்டிங்க்கு போறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு அவ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க, அவன் இதெல்லாம் கொஞ்சம் கூட கணக்கெடுக்காம நீ எதையாச்சும் பண்ணுமா, நீ பண்ணா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க போயிடுறான். மறுநாள் காலையில எழுந்திருச்சு நம்ம ஹீரோயினுக்கு சக்கரம் கட்டின மாதிரி ஓடுது வாழ்க்கை. ஷூட்டிங்க்கு போறதுக்காக பொண்ணை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் கை குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கூட கவனிக்கல நம்ம ஹீரோ. அவரை பாத்தீங்கன்னா பொண்ணை ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போறதுக்காக அரக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல வேற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மீட்டிங் வேற இருக்கு. குழந்தைய கூட்டிக்கிட்டு எப்படி மீட்டிங்க்கு போறது? குழந்தைய பாத்துக்க ஒரு ஆயா வருவாங்க. இந்த அம்மா வந்தாதான் இவங்களால போக முடியும். சரி, எங்கடா அந்த அம்மான்னு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கேட்டா, அந்த அம்மா வேலையை விட்டு நின்றுட்டாங்க, வேற ஆளுதான் பார்க்கணும், பார்த்துப்போ, இப்ப அதுவா முக்கியம், நவருமா அப்படின்னு மறுபடியும் ஓடுறான். ஏய், உங்ககிட்ட நான் நேத்து தானே சொன்னேன் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு, குழந்தைய கூட்டிட்டு எப்படி நான் மீட்டிங்கு போறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது இவங்களை ஷூட்டிங்கு கூட்டிட்டு போறதுக்கு வெளியே கார் வந்துடுது. ஹீரோ பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுறான். இவங்க ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனதுமே அங்க ஒரு லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இவங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்குன்னு சொல்லி ஒரு கேரவுன் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள போய் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க அந்த படத்துல நடிக்க போற ஆக்ட்ரஸ் வராங்க. எப்படியும் இந்த ஆக்ட்ரஸும் சின்ன பொண்ணும் கொஞ்ச நாளைக்கு ஒன்னா தானே நடிக்க போறாங்க. அதுக்கு இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்கணும்ல. அதுக்காக உள்ள வந்த நம்ம ஆக்ட்ரஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் இன்ட்ரோ ஆயிட்டு அப்படியே சின்ன பொண்ணு கிட்ட போய் சும்மா ஜாலிக்காக 2-3 கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. வேற வழி இல்லாம அவங்களோட கை குழந்தையும் எடுத்துக்கிட்டு கார்ல அந்த போஸை பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றவங்க நிறைய பேசலாம்னு பார்த்தா அந்த போஸ் பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே அழ ஆரம்பிச்ச அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இதனால அந்த போஸால நிறைய பேசவே முடியல. சரி, ஓகே, நீ நல்லா இருக்கியா, உன்னோட புருஷன் புக் எழுதுறான்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பானே அவன் நல்லா இருக்கானா, இப்படி எல்லாம் பேசிட்டு இவர் எந்த விஷயத்துக்காக வர சொன்னாரோ அந்த விஷயத்த சொல்லாமலே நம்ம ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. இதனால சோகத்துல வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயின் இத சொல்லி அழக்கூட யாரும் இல்லாம பாத்ரூம்குள்ள போய் அங்க இருந்த கண்ணாடியில கைய வச்சு பிரஷர் கொடுத்ததால அவளோட கையே அப்படியே கண்ணாடியில கிழிச்சுக்குது. அப்படின்னா பாருங்க நம்ம ஹீரோயின் எந்த அளவு பிரஷர்ல இருந்திருக்கான்னு. இந்த பக்கம் ஆக்ட்ரஸும் ஹீரோவும் அவங்களுடைய பொண்ணும் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது நேத்து ஆக்ட்ரஸோட ஒரு வீடியோ லீக் ஆச்சுல்ல, அதை சில பேர் பார்த்துட்டு நம்ம ஆக்ட்ரஸ் காது படவே கலாய்க்கிறாங்க. இதுக்கு கட்டின பொண்டாட்டிய சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவுக்கு கோவம் பொங்கிட்டு வருது. ஏதோ ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னு இவன் கோவப்படுறான்னு நீங்க நினைக்கலாம். பட் அவ டென்ஷன் ஆகுறா. நேத்து நைட்டு வீடியோவை பார்த்ததுமே டென்ஷன் ஆயிருக்கணும். அப்போல்லாம் வீடியோவை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தான். இப்போ என்னமோ பொங்கி எழுந்து ஏண்டா அந்த வீடியோ
வீடியோல உங்க அம்மா அக்கா தங்கச்சி இப்படி யாராவது இருந்தா இப்படிதானா கலாய்ப்பீங்க அப்படின்னு நேத்து நம்ம ஹீரோயின் சொன்ன டயலாக இவன் இப்ப இங்க சொல்லி அவனை ரொம்ப நல்லவா மாதிரி காமிக்கிறான். எப்படியோ அந்த நாள் ஷூட்டிங் ரொம்ப நல்லாவே முடிஞ்சு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு காலையில இருந்த சோகம் துக்கம் இதெல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க பொண்ணுகிட்ட விளையாட ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ சொல்றாரு, அவளே ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வந்திருக்கா, நாளைக்கு வேற ஷூட்டிங்கு போகணும், அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, தூங்கவே அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. என்னங்க காலையில போனீங்களே, ஷூட்டிங் எல்லாம் எப்படி போச்சு, நம்ம பொண்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்ற மாதிரி கேள்வி நிறைய கேட்கிறா. நம்ம ஹீரோவும் அவ கேட்ட எல்லா கேள்விக்கும் கடமைக்காக பதில் சொல்லிட்டு திரும்ப ஒரு வார்த்தை கூட என்னம்மா நீ மீட்டினுக்கு போனியா இல்லையா, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட அவரு கேட்கவே இல்லை. அவன் ஒரு தடவையாவது கேட்டுட மாட்டானா அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோயினுடைய ஏக்கம். பட் இவன் கேட்காமலே போனதால இவங்களுக்காக ஆசையா செஞ்ச சாப்பாடெல்லாம் குப்பையில கொட்டிட்டு தூங்க போறப்போ ஹஸ்பண்ட் நோண்டிக்கிட்டு இருந்த அந்த லேப்டாப் வந்து இவ கண்ணில் படுது. நாம பேசுறத கூட கொஞ்சம் கூட கவனிக்காம அவ்வளோ நேரமா லேப்டாப்பையே பார்த்துக்கிட்டு இருந்தானே, அப்படி என்னதான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு மனசு உறுத்த ஆரம்பிக்குது. இவ அதுக்கப்புறமா லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்த்ததுமே முன்னாடி நிற்கிறது அந்த ஆக்ட்ரஸோட ஃபோட்டோஸ் தான். இவ அவ்வளோ நேரமா விக்கிபீடியால இந்த ஆக்ட்ரஸை தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் போல. பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே நீ இந்த மாதிரி பண்றியா, உனக்கு எவ்வளோ தைரியம், இருடா உன்னை வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சாலும் பட் இதெல்லாம் அவங்க ஹீரோ கிட்ட காட்டிக்கல. அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு போனா அதுல மெயின் கேரக்டரா நடிக்கிற ஆக்டர் வரல. அடிக்கடி லீவ் போடுறது தான் அவனோட வேலை. அவன் வரலங்கிறதும் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. உடனே ஆக்ட்ரஸ் இவங்க கிட்ட சொல்றாங்க, ஷூட்டிங் கேன்சல் ஆனதுமே வீட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும், எனக்குமே போர் அடிக்குது, நீங்க 2 பேரும் பேசாம ஏன் வீட்டுக்கு வந்துடுங்களே, டின்னரை முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு கிட்ட கேக்குறா. அதுக்கு அவளும் எனக்கு பேன் கேக் செஞ்சு கொடுத்தா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதானே செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொன்னதும் இவங்க 2 பேரும் அந்த ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போய் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல ரொம்பவே தனிமையில இருந்த நம்ம ஹீரோயின் அழுகுற குழந்தைய கூட பார்க்காம பித்து பிடிச்சி போன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இவளை பார்த்ததுமே இது எங்க போய் முடிய போகுதுன்னு நமக்கு ஒரே யோசனையா இருக்குது. அங்க நம்ம ஆக்ட்ரஸோட வீட்டுல அந்த சின்ன பொண்ணு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுறா. அந்த பொண்ணை நடுவுல வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் கதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இவங்களுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகுது. இன்னைக்கு ஷூட்டிங் லீவு, நீங்க வீட்டுக்கு போயிருந்தா உங்க பொண்டாட்டி கூடயாவது சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல, நான் தான் தேவையில்லாம உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்ல, இது உங்களோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஆக்ட்ரஸ் கேட்க, ஐயோ ஏங்க நீங்க வேற இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நானும் என் பொண்ணும் கொஞ்ச நேரமாவது வெளியே வந்து சந்தோஷமா இருக்கவுமே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா என்னோட பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மென்டல் ரீதியா பாதிக்கப்பட்டு மாத்திரை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா, அந்த டைம்ல எல்லாம் அவ எப்படி மாறுவான்னு அவளுக்கே தெரியாது, அவளை சரி பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துல அவ என்னையே கடிச்சு குதிர அளவுக்கு வந்துட்டா, நம்ம கூட இருந்தாதான் இவளுக்கு இப்படி எல்லாம் ஆகுதுன்னு நினைச்சு கொஞ்ச நாள் தனியா இருந்தா இவளுக்கு எல்லாம் ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் நான் விலகி இருந்தேங்க, ஆனா நான் விலகினதுக்கு அப்புறம் அவ மாத்திரை மருந்தெல்லாம் நிறுத்தி ஒரு பைத்தியத்துக்கே பைத்தியம் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிட்டாங்க, அதுக்கு மேலையும் அவளை தனிய விடக்கூடாதுன்னு தான் திரும்பவும் அவ கூடயே போய்த்து சேர்ந்துட்டேன், யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஆளோட நானும் என் பொண்ணும் இருந்தா எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு, அதனாலதான் சொன்னேன் வீட்டுல இருக்கிறத விட வெளியில இருந்தா நானும் என் பொண்ணும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்னு இப்படின்னு இவரு பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதே டைம்ல இவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ப்ரூஃப் பண்ற மாதிரி வீட்டுல தனியா இருந்த நம்ம ஹீரோயின் இன்னைக்கு காலையில புதுசா வந்த ஒரு ஆர்டிக்கலை பாக்குறா. அதான் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ஆக்ட்ரஸும் ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போனாங்கல்ல, இத எந்த வேலை வெட்டியும் இல்லாத ஒருத்தன் பார்த்து போட்டோ எடுத்து ஆக்ட்ரஸ் கூட சுத்திட்டு இருக்கிற இந்த மிஸ்டீரியஸ் மேன் யாரு, இவருக்கும் அந்த ஆக்ட்ரஸுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி என்னென்ன கதையெல்லாம் எழுத முடியுமோ அது எல்லாத்தையும் எழுதி ஒரு ஆர்டிக்கலா போட்டு விடுறான். இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயின் செல்போன் அப்படியே மேசல் அடிச்சு அந்த டிஸ்பிளேயை உடைச்சு விட்டுடுறா. இந்த பக்கம் அவளோட குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தைய கண்காணிக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு கேமரா வச்சிருக்கா. அந்த கேமரா எப்பவுமே ஹீரோயின் கையில தான் இருக்கும். அது ப்ளூடூத் கனெக்டட். அந்த கேமராவை கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுறா 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 ஓடிக்கிட்டே இருக்கா. அந்த கேமரால கேக்குற அந்த குழந்தையோட சவுண்டு நிக்கிற வரைக்கும் ஓடுறா. ஒரு வழியா ப்ளூடூத் கட் ஆனதும் அப்படியே குழந்தையோட அழுக சத்தமும் நின்னுடுது. அப்படியே அங்க கொஞ்ச நேரம் இருந்து பெருமூச்சு விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்புறா. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆக்ட்ரஸ் என்ன செய்யறாங்கன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு கிளம்பும் போது நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கல்ல அந்த போட்டோவை என் நம்பருக்கும் அனுப்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பரை கொடுத்து அந்த ஆக்ட்ரஸோட நம்பரையும் வாங்கிக்கிறாரு.
சொல்றாரு. அடுத்து குழந்தையோட வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ வீட்டு கதவை திறந்ததும் இவன் எப்படா வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டுறதுக்காக நம்ம ஹீரோயின் போனோடயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவன்ட்ட நம்ம ஹீரோயின் அந்த ஆர்டிக்கலை காட்டி, என்னது இது, குழந்தைய ஷூட்டிங்கு கொண்டு போறேன்னு சொல்லி தானே போற, ஆனா நீ அங்க வேற என்னமோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டதும், இதெல்லாம் சினிமா வாழ்க்கையில சகஜம் டி, இதெல்லாம் கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, குழந்தை தூங்குறது தெரியல, நான் குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நேக்கா கலண்டுக்கிறாரு. திரும்ப நைட்டு கொஞ்சம் பேசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பேசுறது எதையுமே நம்ம ஹீரோ கண்டுக்கல. அட்ட நடு ராத்திரியில இவங்களோட கை குழந்தை அழுது, அதை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் எழுந்துக்கிறா. இப்படி எழுந்த நம்ம ஹீரோயின் கண்ணில் ஹீரோவோட போன் படுது. எப்படி லேப்டாப்பை கண்டதும் மனசு உறுத்திச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கு. சோ இவங்க குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டு அவரோட போனை செக் பண்றா. இன்னைக்கு தானே நம்ம ஹீரோவும் அந்த ஆக்ட்ரஸும் நம்பர் ஷேர் பண்ணி சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல இவங்களோட புது சேட்டை பார்த்துடுறா. ஆக்ட்ரஸ் அன்னைக்கு எடுத்த ஷெல்ஃபிய அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கு கீழே நம்ம ஹீரோ, இன்னைக்கு உன் கூட பேசினது ரொம்ப நல்லா இருக்கு, இது மாதிரி அடிக்கடி பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சேட் போட்டிருக்காரு. அதுக்கு என்ன பேசிட்டா போச்சு அப்படின்னு ஆக்ட்ரஸ் ரிப்ளை பண்ணிருக்கா. ஓஹோ அப்படி போகுதா கதை அப்படின்னு அந்த மெசேஜை பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட கண்ணில் ஒரு வில்லத்தனமான லுக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில ஷூட்டிங்கும் நல்லபடியா நடந்து முடியுது. ஷூட்டிங் முடிஞ்சதும் அந்த சின்ன பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கொஞ்ச தூரம் துருன்னு ஓடுறா. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவளை பிடிக்க ஓடின கேப்ல நம்ம ஹீரோவும் ஆக்ட்ரஸும் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட போட்டோவும் ஆர்டிக்கலா வெளியே வந்ததுல ஆக்ட்ரஸ்க்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். நான் ஒரு நடிகை, சோ என் வாழ்க்கையே பப்ளிக் ஆயிடுச்சு, என்னோட போட்டோ வெளியே வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா உன்னோட போட்டோவும் சேர்ந்தே வெளியே வந்துருச்சு, அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இதை உன் பொண்டாட்டி பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்னு ஆக்ட்ரஸ் வருத்தப்பட, நீ ஏமா அவளை பத்தி யோசிக்கிற, அவெல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்டா, நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, அன்னைக்கு நீயும் நானும் சந்தோஷமா இருந்தோம்ல, அது உண்மைதானே, அப்புறம் என்ன நீ இதை பத்திலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாதானம் சொல்ல, ரொம்பவே நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறா. இத விளையாட்டுத்தனமா ஓடினால ஹீரோவோட பொண்ணு அவ ஒளிஞ்சு நின்று பாத்துடுறா. இப்ப ஹீரோவும் குட்டி பொண்ணும் வீட்டுக்கு கிளம்புறாங்க கார்ல. அப்ப கார்ல போய்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆக்ட்ரஸுக்கு மெசேஜ் பண்றாரு. திரும்ப திரும்ப நீ அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காத, நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னால மனசு தாங்க முடியாது அப்படின்னு இவன் சொல்ல, உன்ன மாதிரி சாஃப்டான ஆளை பார்த்ததே இல்ல தெரியுமா அப்படின்னு ஆக்ட்ரஸ் ரிப்ளை போடுறா. சரி ஓகே, திரும்ப திரும்ப நீ கில்ட்டியாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னோட பேச நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மெசேஜ் போடுறாரு. அவங்க பதிலுக்கு, தேங்க்யூ, எனக்கு தனியாவே இருந்து ரொம்பவே போர் அடிக்குது, யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு கூட தெரியல, ரொம்பவே வாழ்க்கை வெறுப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளைய போடுறா. இதை பார்த்து அவன் பொண்டாட்டிய மனசுல வச்சுக்கிட்டு, தெரியுமா எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க போறது ஒரு காட்டு பகுதி. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இந்த பகுதியை தாண்டி தான் இவங்களோட வீட்டுக்கு போகணும். நைட் டைம் வேறையா, மானு மயிலு அப்படின்னு ஏதாவது ஒன்று போய்கிட்டு இருக்கும். அப்ப ஏதோ ஒரு உயிரினம் குறுக்க வர சடன் பிரேக் அடிக்கிறாரு டிரைவர். பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதோட இவங்க காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் சரி ஓகே மறுபடியும் டெக்ஸை கண்டினியூ பண்ணலான்னு பாக்குறப்போ எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நோட் பண்ண குட்டி பொண்ணு, யோ தகப்பா எதை பார்த்தியா இவ்வளோ வளைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. சைனைடு குப்பி எல்லாத்தையும் சைலண்டா இருந்து கண்டுபிடிக்குது பாரு அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லம்மா உங்க அம்மாவுக்கு தான் இப்போ வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜை முடிச்சுக்கிறாரு. நாளைக்கு ஷூட்டிங் லீவு, எப்பவுமே ஷூட்டிங்கு போற பொண்ணு இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நம்ம கூட இருக்காளே அப்படின்னு காலையிலேயே பாட்டெல்லாம் சத்தமா போட்டு பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்ப தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற நம்ம ஹீரோ முதல் வேலையா போன் எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றாரு. என்ன சரி இன்னைக்கு ஷூட்டிங் வேற லீவு, அப்புறம் என்ன பிளான் அப்படின்னு ஆக்ட்ரஸ் கேட்டிருக்கா. பிளானா அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்படின்னா நம்ம சம்திங் ஏதாவது பண்ணுவோமா இப்படின்னு ஆக்ட்ரஸ் கேட்க ஹீரோவுக்கு தலை கால் புரியல. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஸோ இன்னைக்கு லீவ் தானே எல்லாருக்கும், நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா அப்படின்னு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு நல்லதா போச்சு, நீ பசங்களை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வா, நான் கதை எழுதி ரொம்ப நாள் ஆகுது, ஸோ நான் கதை எழுத போறேன் வீட்டில் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குழந்தைங்களை கூட்டிட்டு பார்க்குக்கு போறாங்க. ஒரு பக்கம் குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்க் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி அங்க வராங்க. அப்ப அவங்க, ஹே நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்தே பல வாரங்களாச்சு, எப்ப இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்த சொல்லவே இல்ல, உன் புருஷனை விட்டு பிரிஞ்சதும் ஆளே மாறிட்ட, என்னமா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க, உன் புருஷனை விட்டு நீ பிரிஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதாம்மா, உன் புருஷன் புக் எழுதுறான்னு சொல்லி தானே உன்னை விட்டு தனியா பிரிஞ்சு போனா, ஆனா தனியா பிரிஞ்சு போய்
என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? கேள்விப்பட்டியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்திலேயே ஒரு புக் பப்ளிஷர் ஒருத்தி இருப்பாளே, அவகிட்ட போயிட்டு நான் கதை எழுதுறேன், என் புக்கை நீங்க தான் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி கொலைஞ்சி அப்படி வளைஞ்சிக்கிறா. அவ செருப்ப காட்டியே துரத்தி விட்டுக்கிறா. இந்த மாதிரி புருஷன் உனக்கு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படின்னு இவ இன்னும் கொளுத்தி போட ஏற்கனவே காண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் காண்டாகுது. அதுக்கு நம்ம ஹீரோயின் நானும் என் புருஷனும் பிரியலாம் இல்ல, சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுறா. அந்த பக்கம் வீட்டுல தனியா இருக்கிற நம்ம ஹீரோ ஆக்ட்ரஸ் கிட்ட இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது, இதத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன், எங்க மீட் பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு அவ கேட்க, நான் உன் இடத்துக்கு வர அப்படின்னு ஹீரோ சொல்ல, எப்பவுமே என் இடத்துல தானா மீட் பண்ணணும், உனக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு ஆசை வார்த்தைகளை பேசினதும், பொண்டாட்டி தான் வீட்டுல இல்லையே, சரி ஆக்ட்ரஸை நம்ம வீட்டுக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரா நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டு கிழிச்சு ரெடியா இருக்கிறா. அங்க பாக்கல நம்ம ஹீரோயினை ஒரு லேடி கடுப்பாக்கினதுல நம்ம ஹீரோயின் ஏர்லியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு ஷோக்கு தாங்கல, என்னம்மா சாயங்காலம் வாரன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிக்கிற, அது வேற கதை, நான் அப்புறமா சொல்றேன், நைட்டுக்கு மீன் தான் சமைச்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு அப்படின்னு கூலா சொல்லிட்டு உள்ள போயிடுறா. இவன் டக்குன்னு ஆக்ட்ரஸுக்கு மெசேஜ் போடுறான், தப்பி தவறி கூட இங்க வந்துடாத, அப்புறம் நான் தப்பிக்க முடியாத அளவுக்கு நான் மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஷூட்டிங்க்கு போயாகணும். பட் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா உடம்பு முடியல. அவன் காலையில இருந்து பாத்ரூம்லயே இருக்கான். அதுக்குன்னு சொல்லி ஷூட்டிங் போகாமலும் இருக்க முடியாது. சரி ஓகே, நீ உடம்ப பாரு, நான் இன்னைக்கு இவளை ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இந்த சாக்குல எப்படியாவது ஆக்ட்ரஸை பார்த்துடணும்னு சொல்லி கை குழந்தையும் கூட்டிட்டு அங்க போறாங்க. இன்னும் ஆக்ட்ரஸ் வரல. அங்க வந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்க குழந்தையோட கேரவான்குள்ள போய் வெயிட் பண்ணுங்க, நான் உங்க பொண்ணை போட்டுட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரவான்ல வெயிட் பண்ண சொல்றாங்க. இங்க வீட்ல இருந்த நம்ம ஹீரோ, எனக்கு பதிலா இன்னைக்கு என்னோட பொண்டாட்டி அங்க வந்திருக்கா, தப்பி தவறி கூட நீ அவகிட்ட நாங்க 2 பேரும் பேசுறதா சொல்லிக்காத அப்படின்னு மெசேஜ் அனுப்பினதும் அந்த ஆக்ட்ரஸ் சொல்றா, உன் பொண்டாட்டி கிட்ட நான் பேசக்கூடாது, அப்படி பேசினாலும் நம்மளை பத்தி சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே, நீ என் கூட இருக்கிறப்போ நான் ஏன் உன்னை பத்தி அவகிட்ட பேச போறேன். இதுக்கப்புறம் இவங்க ஒரு சீனையும் நடிச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே அங்க வந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மானிட்டர்ல வந்த அந்த ஹீரோயினை போன்ல போட்டோ எடுக்கிறா. அதான் அங்க அவ்வளோ பெரிய கேமரா இருக்கேங்க, ஏங்க போட்டோ எடுக்கிறீங்க போன்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுவா அவங்க அப்படிதாங்க, எந்த சீனா இருந்தாலும் ஃபைனல் டச்சா அவங்களோட போன்ல போட்டோவா எடுத்து வச்சிருப்பா, அதான் எடுத்தேன், இருங்க இதை போய் காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, போறதும் போறீங்க, இந்த கேமராவை என் பொண்ணு கிட்ட கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு கேமரா இருக்கும்ல குழந்தைய கண்காணிக்கிறதுக்கு, அது ஒன் சைட் வியூ, அந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னு மட்டும்தான் இதுல தெரியும், அதை அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட கொடுத்து அனுப்புறா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த போட்டோவை அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட காட்டுறது மானிட்டர்லயும் தெரியுது, ஹீரோயினும் பாக்குறா. ஆக்ட்ரஸ் அந்த போட்டோவை அப்படியே ஹீரோவுக்கு அனுப்புறா. அந்த போட்டோவை பார்த்த ஹீரோ ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயின் எதிர்ச்சியா கண்ணாடி வழியா எட்டி பாக்குறப்போ அதுக்கு எதிரா அந்த ஆக்ட்ரஸோட கேரவன் இருக்குது. அந்த கேரவன்ல ஆள் யாரும் இல்ல, ஏன்னா ஹீரோயின் கொடுத்து அனுப்பின கேமரால நம்ம ஹீரோயினுடைய பொண்ணும் ஆக்ட்ரஸும் வேறொரு இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு, சரி ஓகே நாம கேரவனுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்குள்ள போறாங்க. இவ அதுக்குள்ள போய் ஆக்ட்ரஸோட திங்ஸ், அவ யூஸ் பண்ற பொருள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்துடுறா. அப்படியே ஷூட்டிங்கும் முடியுது. சரியா பொண்ணை கூட்டிட்டு போகும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேசுறதெல்லாம், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வச்சு செய்றண்டி மவளை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த லூசு பொண்ணுக்கு அது கூட தெரியாம உங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லையா, அவர் ஏன் ஷூட்டிங்க்கு வரல, நாளைக்காவது வருவாரா அப்படின்ற மாதிரி கேட்க, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டதும், அது வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே வீட்டுக்கு போன ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுவும் காட்டிக்கலன்னாலும் அவ மண்டக்குள்ள எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி என்னோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போனது அவளுக்கு தெரியும். சேட் இன்னும் கண்டினியூல தான் இருக்கா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆன நம்ம ஹீரோயின், ஓகே போன் எடுத்து செக் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோவோட போன் எடுத்து பார்த்தா பயபுள்ள பாஸ்வேர்டை மாத்தி வச்சிருக்கான். இப்ப அடுத்த நாள் உடம்பு நல்லா இருக்கா இல்லையோ ஹீரோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு. ஷூட்டிங்காக ஆக்ட்ரஸ் வரா. இவ தூரத்துல இருந்து ஹீரோவை பார்த்ததும் உள்ள போய் ஒரு மெசேஜ் அனுப்புறா. நேத்து ஒரு நாள் பார்க்காதது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா, இன்னைக்கு உன்னை பார்த்துட்டேன்ல, இன்னைக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உன் குழந்தையோட கேரவனுக்கு போயே, அங்கதான் உனக்கு அந்த சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. குழந்தைய பார்த்துக்காம நீங்க எங்க போறீங்கன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்க, அட இருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேரவனுக்குள்ள இவர் போறாரு. நேத்து ஹீரோயின் பொண்ணு கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கேமரா கொடுத்தால, அந்த கேமரா இதுக்குள்ள இருக்கு. ஹீரோ அதை கையில எடுக்க அதுல ஒரு விஷுவல் தெரியுது. அது அந்த ஆக்ட்ரஸோட லைவான அந்தரங்க வீடியோ. அதுல அவளோட ஃபேஸ் தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸை காட்டலாம்னு
போலான்னு அவளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியா ஃபேஸ் தெரியறப்ப ஹீரோ இருக்கிற அந்த கேரவன் கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்த நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் டைரக்டரை கண்டு என்னங்க உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்ப அவங்க சொல்றாங்க உங்களோட பொண்ணை காண வாங்க போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த தகவலை நம்ம ஹீரோயினுக்கும் சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பொண்ணு கிடைச்சிடுறாங்க. ஓடி வந்த நம்ம ஹீரோ பொண்ணை பார்க்காம ஆக்ட்ரஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பொண்ணை பார்க்க போறா. இப்ப நம்ம ஹீரோயின் கேட்குறா, நம்ம பொண்ணை பார்த்துக்கிறத விட அவ்வளோ பெரிய வேலை உனக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப என்ன பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உடம்பு சரியில்லைன்னு ரெஸ்ட் எடுக்க போனேன், சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் கார் ஓட்ட போறா. காருக்குள்ள இருந்த நம்ம ஹீரோயின் அங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த மூலையில இருக்கிறான், அந்த ஆக்ட்ரஸ் அந்த மூலையில இருக்கிறா. அப்ப வந்த நம்ம சின்ன பொண்ணு ஆக்ட்ரஸ் கிட்ட போனப்ப அந்த ஆக்ட்ரஸ் காதுல என்னமோ சொல்ல அவ ஓடி போய் ஹீரோவோட கையில முத்தம் கொடுக்க நம்ம ஹீரோயினோட மொத்த நம்பிக்கையுமே போச்சு. இந்த கடுப்புல நம்ம ஹீரோயின் கார் ஓட்டிட்டு போக அப்பவும் நம்ம ஹீரோ அடங்கலை. நம்ம ஹீரோ பேக் சைட்ல இருந்து கொண்டு ஆக்ட்ரஸுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, இத ஃப்ரண்ட் மிரர் மூலமா பார்த்த நம்ம ஹீரோயின், என் பொண்ணு மூலமா நீ கொடுத்த அந்த முத்தத்தை நீயே டைரக்டா வந்து கொடுத்திருந்தா எனக்கு அப்பவே முத்தி கிடைச்சிருக்குமா அப்படின்னு ஒரு மெசேஜ போடுறாரு. அதுக்கு ரிப்ளை வாரத்துக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் தான் ரோட்டை பார்த்து ஓட்டாம மிரரை பார்த்துக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கால, அங்க மானு மயிலு எல்லாம் வர ரோடு வேற, அப்படி ஏதோ ஒன்று திடீர்னு வர சடன் பிரேக் அடிச்சிடுறா நம்ம ஹீரோயின். ஆனாலும் யாருக்கும் ஒன்றும் இல்லை, அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு ஃபுல்லா ஹீரோவும் ஆக்ட்ரஸும் சேர்ந்து காதல் கவிதையா பொழிஞ்சி 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 அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஏர்லியாவே எழுந்திருச்சு பொண்ணையும் கூட்டிட்டு இவ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறா. அதாவது நம்ம ஹீரோ எழுந்து பார்த்தா ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இன்னைக்கு தானே ஷூட்டிங்கோட கடைசி நாள், நான் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன், ஃப்ரிட்ஜில் பால் எடுத்து வச்சிருக்கேன், நம்ம குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இங்க நம்ம ஹீரோக்கு ரொம்பவே காண்டாகி இருக்கு. அங்க ஷூட்டிங் லாஸ்ட் நாள் அமோகமா முடிஞ்சிருச்சு. அதோட நம்ம ஹீரோயின் ஆக்ட்ரஸ் கிட்ட தனியா ஏதோ ஒன்று பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. தாறுமாறா சமைக்கிறா, மேக்கப் எல்லாம் போடுறா, என்னடா இவ பிரச்சனைன்னு யோசிச்சா அப்ப அவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. திறந்து பார்த்தா வெளியில நிக்கிறது ஆக்ட்ரஸ். இன்னைக்கு தானே ஷூட்டிங்கோட கடைசி நாள், இதுக்கப்புறமா ஆக்ட்ரஸை பார்க்க போறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால இவங்களை சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். சொல்லாம கொல்லாம ஆக்ட்ரஸ் வந்திருக்காளேன்னு ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்புறம் நிதானமாகி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாகி உட்கார்றாங்க. கடைசி நாள் ஷூட்டிங்ல இவங்களோட பொண்ணு ரொம்ப அமோகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இடத்துல அம்மாவா நடிக்கிற ஆக்ட்ரஸ் குட்டி பொண்ணை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி தான் அன்னைக்கோட சீன். ஸோ அந்த பிரிவை நினைச்சு அந்த குட்டி பொண்ணு அலறப்போ கண்ணை மூடி தத்ரூபமா நடிச்சிருப்பா. எப்படிப்பா உன்னால் அப்படி நடிக்க முடிஞ்சது அப்படின்னு ஆக்ட்ரஸ் அந்த குட்டி பொண்ணு கிட்ட கேட்க, எங்க அம்மா தாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, நான் எந்த விஷயத்துக்கு ரொம்பவே பயப்படுறேனோ கண்ணை மூடி அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டா என்னால ரியலா ஃபீல் பண்ண முடியும்னு அம்மா தாங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா, அப்படி நீ எதை நினைச்சு ரொம்ப பயந்த அப்படின்னு ஆக்ட்ரஸ் கேட்குறா. ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பொண்ணு சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லிச்சு. பரவாயில்லம்மா நீ சொல்லு அப்படின்னு அவங்களுடைய அம்மா பெர்மிஷன் கொடுத்ததும் அப்பா அந்த பொண்ணு தூக்கி போட்டா பாருங்க ஒரு குண்டை. எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. டைம்ல எங்க அம்மா அழுவாத நாளே இல்ல, எப்பவுமே எங்க அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனா அப்பா எங்களை கண்டுக்கவே இல்ல. பட் இதே கதையை நம்ம ஹீரோ ஆக்ட்ரஸ் கிட்ட எப்படி சொல்லியிருப்பாரு, என்னோட பொண்டாட்டி மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டா, ஸோ அவளுடைய நல்லதுக்காக தான் விட்டுட்டு போறான்னு சொல்லியிருப்பா. அப்படின்னா இவர் சொன்னது எல்லாமே சுத்த பொய், எப்படியுமே சின்ன குழந்தை பொய் சொல்ல போறது இல்லைல்ல. அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒன்றும் இல்லை, ஹீரோ தான் வேற பொண்ணு வேணும்னு சொல்லி பிரிஞ்சு போயிருப்பான். இப்ப ஹீரோக்கு புரியுது, இவ தான் என்னை பத்தி புரிய வச்சு என்னையும் ஆக்ட்ரஸையும் பிரிக்க பாக்குறா போல. இதனால பொண்ணை உள்ள கூட்டி போய் தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கத்தி மிரட்டி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு. இதை பார்த்த ஆக்ட்ரஸ் பயப்படுறான். இவனும் ஆக்ட்ரஸோட தோலை பிடிச்சி, நீ இங்க இருந்து கிளம்ப, நீ இங்க இருக்க இருக்க இவ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா, நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்ல, நீ என்ன இப்படி இருக்க, என்ன ஆளவிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ட்ரஸ் கோச்சிக்கிட்டு போறா. ஹீரோ ஆக்ட்ரஸோட கையெல்லாம் பிடிச்சி சமாதானப்படுத்த பாக்குறான். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஆக்ட்ரஸ் கிளம்பிடுறா. லவ் பண்ண பொண்ணு கடைசி வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற கோவம் நம்ம ஹீரோக்கு. சரிடி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல, நானும் ஆக்ட்ரஸும் லவ் தான் பண்றோம், எனக்கும் கூட வாழவே பிடிக்கல, இதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, நான் அந்த ஆக்ட்ரஸ் கூடவே போறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிற வழியில இவன் கால் எடுக்கிறான் ஆக்ட்ரஸ்க்கு கால் பண்ண. அங்க தாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு வச்சா பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். ஹீரோ ஆக்ட்ரஸ்க்கு பண்ண கோல ஹீரோயின் வீட்ல இருந்து ஆன்சர் பண்றா. எப்படி நமக்கு ஒன்னும் புரியல அதே மாதிரி தான் ஹீரோவுக்கும் ஒன்னும் புரியல. அடியே நீ ஆக்ட்ரஸோட போனை ஆட்டையை போட்டியா அப்படின்னு கேட்க,
கேட்க, டேய் டப்பா மூஞ்சி தலையா, பாதி வெந்த கொழுக்கட்டமா இருந்துகிட்டு உனக்கு கொரியன் ஃபிகர் கேக்குதா, அதுக்கு தாண்டா வச்சான் அப்பு உனக்கு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய தில்லாலங்கடி வேலைக்கான பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டை பார்த்தாலே அப்பவே அந்த ஆக்ட்ரஸோட சேவ் பண்ணியிருந்த அந்த நம்பரை டிலீட் பண்ணி இவகிட்ட இருக்கிற ஒரு சிம்மோட நம்பரை போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிறா. அப்புறம் என்ன, எந்த நம்பரை அதுல சேவ் பண்ணி வச்சிருந்தாலோ அந்த சிம்மை எடுத்து வேறொரு போன்ல போட்டு அந்த போனை ஒளிச்சு வச்சு ரகசியமா யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ ஆக்ட்ரஸ் போட்டோ அனுப்பினது வரைக்கும் தான் அவ நம்பர்ல இருந்து, பதிலுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து தான் மற்ற எல்லா மெசேஜுமே போயிருக்கு. இந்த மெசேஜ் எல்லாம் ஆக்ட்ரஸ் தான் பண்ணிருப்பான்னு நினைச்சு இவர் ஹீரோயினால ரொம்பவே ஏமாத்தப்பட்டு இருக்கிறாரு. ஒரு சீன்ல இவனுக்கு அந்தரங்க வீடியோவை காட்டுற மாதிரி ஒரு கேமரா வச்சிருப்பால, அந்த வீடியோல இருந்ததும் நம்ம ஹீரோயின் தான். அதான் நம்ம ஹீரோயின் ஆக்ட்ரஸோட கேரவன் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை போய் பார்த்து எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பால, அதே மாதிரி வீட்டில் ஒரு கேரவன் செட்டப்பை உருவாக்கி அப்படியே மேக்கப் எல்லாம் போட்டு பொய் முடியெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிருப்பா. இது தெரியாம பார்த்த பழைய படத்தையே புது படம் பார்க்க போறோம்னு நல்லா குஷியா இருந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணணும்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்ன நடக்குது, அங்க என்னென்ன எது மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல. நான் போறேன்னு 2 தடவை சொல்லியும் நம்ம ஹீரோ அனுப்பலல்ல. அதனால தான் ஹீரோக்கு மீன் சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகும்னு தெரிஞ்சும் அதை செஞ்சு கொடுத்துக்கிறா. அப்புறமா ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் கார் ஓட்ட பின்னாடி இருந்து இவ ஆக்ட்ரஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாள். அப்ப ஹீரோயின் மிரரை பார்த்து ஓட்டினதால சடன் பிரேக் அடிச்சு காரை நிப்பாட்டல. அவனோட அந்த மெசேஜுக்கு அவனுக்கு தெரியாமலே போனை கலவுல வச்சுட்டு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அந்த கவனக்குறைவுல தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்க போச்சு. மற்றபடி அந்த ஆக்ட்ரஸ் அவளா நினைச்சு இவரோட நெருங்கிய தொடர்புல இருக்கவே இல்லை. அந்த குழந்தையோட கையில கிஸ் கொடுத்து அனுப்பினது கூட இவர் குழந்தைய தேடிட்டு இருக்கும்போது நிறைய கையில அடிபட்டதால அதுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு தான் பண்ணியிருக்கா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோவுக்கு ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுது. அடி பாதகத்தி பெத்த மவளை, என்னை இப்படி ஏமாத்திட்டியேடி அப்படின்ட்டு டென்ஷன்ல கத்தி கொண்டு எதிரில் என்ன இருக்குன்னு பார்க்காம அப்படியே காரை கொண்டு போய் விட்டதுல காரு தூக்கி தலகீழா போட்டுடுச்சு. அந்த காருக்குள்ள ஹீரோ செத்துட்டானோ இல்ல உயிரோட இருக்கானோ சரியா தெரியல. ஆனா கண்ணை மூடி படுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கமா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. பல நாள் என்னை ஏமாத்தின கணவனை எப்படியோ பழி வாங்கியாச்சுடா அப்படின்னு காட்டிக்கிட்டே இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.